ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எண்டோமெம்பரேனஸ் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிடலாமா? While each of the membranous organelles is distinct in terms of its structure and function, many of these are considered together as an endomembrane system. இப்போ இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செல்லோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு செல். இந்த ஒரு செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஆர்கனலிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆர்கனல்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அப்போது இந்த எல்லா ஆர்கனல்ஸுமே வந்துட்டு கோஆர்டினேட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். பட் அப்படி இருக்கிற அந்த ஆர்கனலிஸ் எல்லாமே வந்துட்டு கோஆர்டினேட்டராக ஃபங்க்ஷன் ஆகுதுனாலும் அதில் ஒரு சில ஆர்கனலிஸ் எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேட்டட் வேல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதுதான் வந்து நம்ம எண்டோமெம்பரேனஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதோட பேர் அர்த்தத்திலே பாருங்களேன். எண்டோ அப்படின்னா இன்சைட் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் மெம்பரேன்ஸால் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஒரு சிஸ்டமாக செயல்பட போகுது கோஆர்டினேட்டட் வேல. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம அடுத்த லைன்ஸ்க்கு போகலாம். The endomembrane system include endoplasmic reticulum, Golgi complex, lysosomes and vacuoles. Since the functions of mitochondria, chloroplasts and peroxisomes are not coordinated with the above components, these are not considered as a part of an endomembrane system அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கவுண்ட் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுருங்க. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. மொத்தம் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 7 விஷயம் இருக்குது. தலை ஃபார் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 7 விஷயம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன தான் இந்த 7 விஷயம் கொடுத்துருந்தாலும் இதில் 4 விஷயம் மட்டும்தான் எண்டோமெம்பரேன் சிஸ்டம்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அதர்ஸ் வந்து இந்த சிஸ்டமில் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த 2 என்னென்னு அந்த 4 என்னென்னு பார்த்துடலாமா? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செகண்டு கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், தேர்டு வந்து லைசோசோம் அண்ட் ஃபோர்த் வந்து வேக்யூல்ஸ். இது 4மே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டர்டு ஃபேஷன் நடக்குது. ஃபஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் தென் அது ஃபாலோட் பை கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் ஃபாலோட் பை லைசோசோம் அண்ட் தட் இஸ் ஃபாலோட் பை வேக்யூல்ஸ். இது எல்லாமே கோஆர்டினேட் ஃபேஷனில் நடக்குது. ஆனால் இங்கே இருக்கிற அந்த மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், குளோரோபிளாஸ்டாக இருக்கட்டும், பெரோக்சிசோம்ஸாக இருக்கட்டும், இதுவுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ண போகுது. பட் இந்த பயல்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கனால இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இதுதான். அண்டு இப்போ நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வேக்யூல்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டா. இப்போது நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டாப்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் அப்படியே வந்து உட்காந்துட்டு ஓகே சார் அப்படின்னு போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. கிளாஸ்க்குள்ளே யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டாங்க, யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. ஏன் வித்தின் அவங்க டெஸ்க்குள்ளேயுமே பேசிக்க மாட்டாங்க. டிஸ்டிங்க்டாக தனித்தனியாக அவங்க பாட்டுக்கு வரோம் போகிறோம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் எதுக்குள்ளேயுமே வராத ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. இதே நம்ம இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கோஆர்டினேஷன் ஃபேஷனில் இருக்கவங்க, அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி டீச்சர்ஸ்லேருந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கான்டாக்ட் இருக்கும். ஒரு கோஆர்டினேஷன் வேலை வந்து அப்படியே ஓகே அப்படியே ஒரு வேவ் கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வர மாதிரி ஒரு கோஆர்டினேட்டட் வேல இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே இந்த மிடில் பெஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இவங்க கூட பெருசாக டச் வச்சுக்காத ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. சரி ஓகே லாஸ்ட் பெஞ்ச் நமக்கு அவங்களாம் தேவையில்லப்பா, நம்ம பாட்டுக்கு இருக்கோமா இருக்கிறது தெரியாமல் இருந்துட்டு போயிடணுன்ற மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுமே வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு அவங்களோட ஒர்க்ஸை பண்ணிவிட்டு அவங்களோட ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க கேங்குள்ளே செட் ஆக மாட்டாங்க. இவங்க தனி கேங் அப்படின்ற மாதிரி, நாங்கள் தனி நீங்கள் தனி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன் எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டடீஸும் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே தென் இப்போது நம்ம 4 விஷயம் பார்த்துருக்கோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வேக்யூல்ஸ். இப்போது இந்த 4மே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறன்றதை லைன் பை லைன் படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஸ்டோரி வந்துட்டு நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமை ஒரு பேங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் a பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம கோல்ஜி apparatus வந்து நீங்கள் என்னமா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா ஒரு பேக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 minute. இப்போ நான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை வந்து பேங்காக கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன் அண்ட் கோல்ஜி apparatus பேக்கை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன்.
இப்போது இதை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரியில் வந்து பார்ப்போம். இப்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு பேங்க்குக்கு போவோம் கரெக்டாக. பேங்க்கில் என்ன இருக்கும், லாட் ஆஃப் மணி வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் மணியை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. வெளியில் வரப்போ இங்கே கரெக்டாக உங்களை பார்த்துட்டு ஒரு திருடர் வந்து நின்றுட்டே தான் இருப்பான். நம்ம திருடருக்கு இங்கே வந்து பேர் கார்த்தி. கார்த்தின்னு திருடர் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு, நீங்கள் பேங்க்லேருந்து மணி எடுத்துகிட்டு வருவீங்க, குழந்தை திருடக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டார். காசை பார்த்தோன்னா பிடிங்கிட்டு ஓடிடுவார். ஸோ நீங்கள் வந்து அந்த காசு பிடிங்கிட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சேஃப்டியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போகணும். வச்சு எடுத்துகிட்டு போகிறதுல என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு செலவுகளாக இருக்கட்டும், அதுக்கான அமௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பேக்கில் இருக்க பொருளை வந்து யூஸ் பண்ணுவீங்க, அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கந்து வட்டிக்காரங்க ஏய் காசு தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச செலவு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த பொருள் வாங்கி போட்டது எல்லாத்துக்கும் என்ன சேர்ந்துருக்கோ, குப்பை தான் சேர்ந்துருக்கும். அது இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வேஸ்ட்லாம் வந்துட்டு தூக்கி போட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டோரியில் என்ன நடக்கும். பேங்க்லேருந்து என்ன தான் காசு எடுத்து வந்தாலும், கார்த்திகிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாலும், கந்து வட்டிக்காரன்ட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்தாலும், என்ன செலவு பண்ணாலும் கடைசியில் குப்பைக்கு ஒரு சில டைம் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா? அது அது அப்படியே ஒரு ரெப்ளிகேஷன் கான்செப்டில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இல்லைனா லிப்பிட் சிந்தசிஸ் ஆகிற ஒரு இடம். அப்போது அப்படி சிந்தசிஸ் ஆகிற இடத்துல இருந்து அப்படி டைரெக்டாக வந்து வந்துட முடியாது. ஒரு ஃபார்மில் வந்து இன்னொரு ஃபார்மில் மாறணும். ஸோ அது வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸாவோ கிளைகோலிப்பிட்ஸாவோ இங்கேருந்து இங்கே வரப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கன்வர்ஷன் வந்து நடக்கும். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு பேக், அதாவது வெசிக்கல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கிடைச்ச அந்த வெசிக்கல்ஸ் ஆகிற அந்த பேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைசோசோம்ஸ், அதாவது சூசல் பேக்ஸ்ன்னு சொல்லப்படுற லைசோசோம்ஸ் வந்து ஆக்டிவ் பிஹெச்சில் வந்து அசிடிக் பிஹெச்சில் ஆக்டிவேட் ஆகி எந்தெந்த இடத்துலலாம் நீட் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் போய் பர்ஸ்ட் ஆகி சம்வாட் எனர்ஜி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் என்னென்ன கண்டென்ட் கொடுக்க வேண்டியது இருக்கா, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கண்டென்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், அதெல்லாமே போய் ப்ராப்பராக டெலிவர் பண்ணும். அண்ட் தென் இப்படி பண்ணி முடிச்சக்கப்புறம் இருக்கிற அந்த வேஸ்டேஜஸ் அண்டு நான் தேவையற்ற ஸ்டப்ஸ் எல்லாமே போய் ஒரு வேக்யூல்ஸ்ன்ற ஃபார்மில் வந்து ஸ்டோரேஜாக இருக்கும். இதுதான் வந்து அந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தோட ஒரு கோர் கான்செப்ட். உங்களுக்கு எல்லாமே இது வந்துட்டு இந்த ஸ்டோரி லைன்லேயே முக்கால்வாசி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைன் பை லைன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேங்கை பற்றி பார்த்துடலாமா. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்டடீஸ் ஆஃப் த யூகேரியோட்டிக் செல்ஸ் ரிவீல் த presence ஆஃப் நெட்வொர்க் ஆர் ரெட்டிகுலம் ஆஃப் த டைனி tubular structures scattered in the cytoplasm. திஸ் இஸ் கால்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு அப்படியே ஊற்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கு, நெட்வொர்க்னால் அந்த ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி அங்கங்கே அப்படி இப்படின்னு சைட்டோபிளாசத்தில் அப்படியே சிறகடிப்போம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அங்கங்கே இருந்திருக்காங்க. அப்போ அவனுக்கு யார் இவனுங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஊற்று பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இவனுங்க தான் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னு சும்மா இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த லுக்கு வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 2 டைப்ஸில் வந்து டிவைட் பண்ணுறாங்க. 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு தெரிகிற இங்கே இருக்கிற அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக பிரித்து இப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கே இருக்கான் தலைவன், இங்கே இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இங்கே இருக்குது. ஆனால் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா ஜோனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டோபிளாசம் தான் இருக்கான். சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோபிளாசம் தான் இருப்பான். அப்போது இங்கே பார்த்தீங்களா சைட்டோபிளாசம் தான் சுற்றி இருக்கும். இங்கே இது வந்து ஒரு நியூக்ளியஸோட ஒரு ஓரமாக அட்டாச் ஆகி ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. பட் இதுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ அதே அப்படியே அங்கே இருக்க பிக்சரை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி ஃபுல்லாமே வந்து சைட்டோபிளாசம் தான் இருக்கும். ஸோ இவன் எப்படி டிவைட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, சைட்டோபிளாசம் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது, டியூபிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் வந்து மிங்கிள் ஆகி இன்டெகிரேட் ஆகி சைட்டோபிளாசமோட ஃபங்க்ஷனும் இதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறான். ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆடுகளம் டைலாக்ல வர மாதிரி இருக்குது. இவங்கள ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இருக்கிற கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, உள்பகுதியில் இருக்குது. ஸோ அதனால இதை வந்து இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு பேர் வச்சு லூமினல் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறான். அண்ட் லூமினல் பேர் வச்சிட்டாலே எக்ஸ்ட்ரா லூமினல்னு ஒன்று வெளியில் வச்சாகணும்ல. ஸோ எக்ஸ்ட்ரா லூமினல் இது வந்து சைட்டோபிளாசமோட இன்டெகிரேட் ஆகிருக்கனால எக்ஸ்ட்ரா லூமினல்னு வச்சுருக்காங்க. இப்போ நீ லூமினல்னு சொல்கிற இல்லைப்பா, லூமினல்னால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். லூமினல் பார்த்தீங்க எவ்வளோ வளரணும்.
லூமினல் அப்படின்னா ஜஸ்ட் தட்ஸ் அண்ட் டியூபுலர், அப்படி இல்லைன்னா ஒரு ஹாலோ ஆர்கன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா தெரியும், டியூப் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கிறதோ இல்லை ஒரு ஹாலோவாக அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து லூமினல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படியே புரிஞ்சா மாசா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? The endoplasmic reticulum often shows ribosomes attached to their outer surface. The endoplasmic reticulum bearing ribosomes on the surface is called rough endoplasmic reticulum, and the absence of the ribosomes appear are called the smoother endoplasmic reticulum. சரி, blah 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 இதுக்குள்ள போக வேண்டாம். இது ஒரு சின்ன ஃபன்னோட சொல்லிட்டா. இப்போ ஒரு 2 வீடு எடுத்துக்கோங்க. இங்கே வச்சு இங்கே வச்சுருவோம். 2 ஹவுஸ். என்ன இந்த கலருமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு 2 வீடு இருக்குது. ஓகேவா? இந்த 2 வீடை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஒன்று கல்யாண வீடு. என்ன கலர் தெரியவே மாட்டேங்குது. என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? இவன் தெரியலண்ணா, சுத்தம் அருமைடா. இவன் தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி கல்யாண வீடு, இன்னொன்று வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுற ஹவுஸ். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது 2 டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்குது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஒன்று வந்து கல்யாண வீடு இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு ஹவுஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஜென்ரலாக இந்த கல்யாண வீடு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்க வீடு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிகு 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 ஜிகுன்னு இந்த மாதிரி லைட் எல்லாமே போட்டு வச்சுருப்பான். அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து அதை மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்படி இல்லை, இப்படியே அதை பாரு இதை பாரு இதை பாரு, அதை தூக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு வீடு, ஒரு டைப் ஆஃப் வீடு. பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்க வீடே பரபரப்பாக அப்படியே வந்து அடி வயிற்றுல நெருப்பு பற்ற வச்சுட்ட மாதிரி கபகபகன்னு எல்லாருமே வந்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இதே இன்னொரு பக்கத்து வீடு பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதுவுமே இருக்காது, அவங்க வீட்டில் எதுவுமே இருக்காது. சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, அடிக்கடி சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ 2 டைப் ஆஃப் வீடு இருக்குது. ஒன்று கல்யாண வீடு, இன்னொன்று வந்து ஸ்மூத்தாக இருக்க வீடு. இப்போ கல்யாண வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு குண்டு பல்பு, சீரியல் பல்புலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குண்டு பல்பு, சீரியல் போட்டுக்கிறதா நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு வைக்கிறோம். இதே எந்த வித இதுவும் இல்லாமல் வெறுமனைக்கு இருக்க வீடு, சாப்பாடு, வாழ்க்கை அப்படின்னு ஓடுற அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிறது, அதை வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கல்யாண வீட்டில் அதிக ஃபங்க்ஷன்ஸ் நடக்குமா, அதிகமான ஆக்டிவான ஒரு ஜோனில் இருக்குமா, இல்லை இந்த நார்மலாக இருக்கிற வீட்டில் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கல்யாண வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ ஹென்ஸ் இது வந்து ஆக்டிவ் சைட்டாக இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற சைட்டாக இருக்கிற இடமா இருக்கிறது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இருக்குது. இதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் இதெல்லாம் வந்து அடுத்த பேராகிராஃப் சொல்லியிருப்பாங்க, அதையும் இப்போவே சேர்த்து சொல்லிட்டேன். அண்ட் தென் இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் frequently observed in the cells actively involved in protein synthesis and secretion, and they are extensive and continuous with the outer membrane of the nucleus. And then smooth endoplasmic reticulum is major site for lipid synthesis in the animal. Lipid like steroid hormones are also synthesized in smooth endoplasmic reticulum. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த குண்டு பல்பு போட்டு மாஸ் காட்டி கல்யாண வீட்டை பரபரப்பாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குல்ல, அதோட சைட்டில் வந்து என்ன சிந்தசிஸ் ஆகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. இதே ஸ்மூத்தாக போகிறது, ஸ்மூத்தாக என்ன, இந்த ஸ்மூத்தாக சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தாங்கன்னா கொழுப்பு எடுத்து போய் கிடப்பாங்க. சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா, அந்த கொழுப்புமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும், குலகுலான்னு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கவங்களாம் எல்லாமே லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணுறது இடத்துல வந்து அடிக்கடி சொன்னேன்ல, ஸ்மூத்தாக வாழ்க்கையில் தான் போயிட்டு தான் அடிக்கடி சண்டை வரும். அப்போ வந்து அவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல், அல்ட்ரோஸ்டிரான் லெவல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸும் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்துட்டு இங்கே வந்து சொல்கிற மாதிரி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், மானகட்டப்பை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே கடைசியாக ஒரு சாப்டர் இருப்பான், அந்த ஹார்மோன், இந்த ஹார்மோன், இத்தனை ஹார்மோன், ஸ்டீராய்டு ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன்னு வருவான். அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போவே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சரி அவங்க வீடு ஸ்மூத்தாக இருக்கும், ஸோ லிப்பிட் இருக்குது, லிப்பிட்ஸ்னால சிந்தசிஸ் ஆகிற ஹார்மோன்ஸு
ஓ! அப்போ ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ், அல்டோஸ்டிரான், டெஸ்டோஸ்டிரான் அவன் சொன்னான்ல. ஆமா. ஓகேப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். இங்கேயே நீங்க விட்டுட்டீங்கன்னா, அங்க மிஸ் பண்றப்போ கடுப்பா இருக்கும். அந்த சைட்ல போறப்போ பர்டன் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? இப்போ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தையும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தையுமே எப்படி பிரிச்சானுங்க? இவனுங்க ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பிரிச்சதே வந்து பார்க்கறக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு தான் பிரிச்சானுங்க. அதே மாரி தான் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதையும் வந்து ரைபோசோம்ஸ் இருக்கா இல்லையான்றத வச்சு பிரிச்சாங்க. அண்ட் தென் இது இன்னொரு ஃபர்தர் டீட்டெயில்டா இப்போ எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குல்ல, இது வந்து இந்த நியூக்ளியஸோட அவுட்டர் பவுண்டரி இருக்குல்ல, இதுதான் வந்து பவுண்டரி. இது வந்து அப்படியே இப்படி சர்க்கிளா கம்ப்ளீட் ஆகாம, இது என்ன ஆயிருக்குன்னா, ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் அப்படியே இப்படி வந்து இதோட இன்டெகிரேட் ஆகி அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இருக்குது. நல்லா இந்த டயகிராம் உத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. கிளியரா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நியூக்ளியஸோட ஒரு பார்ட் ஆஃப் அவுட்டர் மெம்பரேனோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்கிறது தான் நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வந்திருக்காது. அது தனியாவே ஒரு வெசிக்கிள்ஸ் மாதிரி, தனியாவே டியூபிள்ஸ் மாரி ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ இதனால தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஏன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து நியூக்ளியஸ்லேருந்து டிஎன்ஏ, குரோமோசோம்ஸ் எல்லாமே அது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து ரைபோசோம்ஸ் மூலியமா, எம்ஆர்என்ஏ மூலியமா நடக்கிறப்போ, அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரது புரோட்டீன்ஸா தான் வரும். அதுலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கன்டினியூவஸ் லேயரா வந்து நியூக்ளியஸ்லேருந்து செயல்படுது அப்படின்றத வந்து மீன் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? இங்க சிந்தசிஸ் ஆகுறதுல என்னது? புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்து இங்க சிந்தசிஸ் ஆகி இருக்கு. பார்த்தாச்சா? அதுக்கு அடுத்து இப்போ கோல்ஜி அப்பரேட்டஸ் பார்க்கணும். தலைவன் இவர் தான். கோல்ஜை. சரி. இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்குறேன். இப்போ அவர் கண்டுபிடிச்சாரு. கோல்ஜி பாடிஸ அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ஒரு பேர் ஒருத்தனை கண்டுபிடிச்சுட்டு அந்த செல்லுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி நம்ம பேரே வைப்போம்னு சொல்லி கோல்ஜி பாடிஸ்ன்னு வச்சிருக்காங்க. இதே இப்போ இடத்துல வந்து நம்ம பேட்மேன் ஹரி கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்னா ஹரி அப்பரேட்டஸ். இல்ல மதுன்றவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மது அப்பரேட்டஸ். இல்ல திவாகர் கண்டுபிடிச்சாங்கன்னா திவா அப்பரேட்டஸ். இல்ல இந்துபாலா கண்டுபிடிச்சா இந்துபாலா அப்பரேட்டஸ். ஜெனி அப்பரேட்டஸ். இந்த இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்பரேட்டஸ் நீங்களும் ஏதாச்சும் பேர் வச்சிருக்கலாம். நம்ம சொத்துன்னு சாணி மாதிரி உட்காந்துருக்கனால நம்ம அவங்கள பார்த்து படிக்கிறோம். நீங்களே ஃபியூச்சரில் ஏதாச்சும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ் ஐடி கண்டுபிடிக்கிறது, 4 ஃபேக் ஐடியை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்காம ஏதாச்சும் ஒழுக்கமாக போய் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா படித்து முன்னேற வழியை பாருன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ஒரு மாஸ்க் காட்டலாம். சரி, ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். கோல்ஜி அப்பரேட்டஸ். கெமலியோ கோல்ஜி 1898 ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே டென்ஸ்லி ஸ்டெயின்டு லைட்லி இல்லை, லூஸ்லி இல்லை, எந்த கருமும் இல்லை, டென்ஸ்லி ஸ்டெயின்டு ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ரெட்டிகுலர் முன்னே சொன்ன மாதிரி நெட்ஒர்க் ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது நியர் த நியூக்ளியஸ். தீஸ் ஆர் நேம்டு லேட்டர் கால்டு கோல்ஜி பாடிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் ஹிம். தே கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளாட். சரி, ஓகே. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. செல்ஸில் பார்த்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு டென்ஸ்லி ஸ்டெயின்டான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, டென்ஸ்லின்னு நல்லா அடர்த்தியாக அப்படியே ஸ்டெயின் ஆகி இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்துருக்காரு, தென்பட்டுருக்கு. ஓகே, அதான் வந்து நம்ம ஆளுன்னு சொல்லி கேட்ச் பண்ணி இவனை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கலாம், ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிறிஸ்டர்னே இப்படி இருக்குது தெரியுங்களா, இதெல்லாம் வந்து கிறிஸ்டர்னே இந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 0.5 to 1.0 பியூக்கோமீட்டர் இன் டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இதை நான் எக்ஸாம்பிளோடு சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் மறந்துடுவீங்கல்ல. இதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம கோல்ஜி அப்பரேட்டஸை வந்து நம்ம வந்து ஒரு கோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கோல்ஜி அப்பரேட்டஸை நம்ம கோலாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கோலை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம லைஃப்பை பற்றி யோசிக்கிறோம். எப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம்? நம்ம எப்போ தெரியுமா யோசிக்க ஆரம்பிப்போம் லைஃப்பை பற்றி? இந்த கோல்ஸ் எல்லாமே செட் பண்ணுறது எப்போ பண்ணுவோம்னா, இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் உட்காந்துட்டு இருப்போம். 5வது படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த வருஷம் நம்ம டவுசர்லேருந்து ஃபேண்ட்டுக்கு ப்ரொமோட் ஆக போகிறோம். கேர்ள்ஸ்லாம் வந்து ஃப்ராக்லேருந்து சுடிக்கு ப்ரொமோட் ஆக போகிறோம், போடுறி ஹைஃபைடி அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு டைமில் உங்களுக்கு வந்து ஒரு தாட் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து
அடுத்து ஃபேண்ட்டு போடுறோம், அதுக்கடுத்து 10th முடிச்சுட்டு அங்கங்கே போகிறோம், இங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த செட் ஆஃப் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5th ஸ்டார்ட் ஆகி ஒரு 10th வரைக்கும் இருக்கிறதுல தான் நம்ம வந்து கோல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படி அந்த 5 to 10 அப்படிங்கிற டியூரேஷன் உங்களுக்கு கோல் செட் பண்ணுறது தான் இருக்கோ, அதை அப்படியே கோல்ஜி ஆப்பரேட்டர்ஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுதான் வந்து 0.5 to 1 பியூக்கோமீட்டர் டயமீட்டரில் வந்து இதோட சைஸ் இருக்கும் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்படி கூட ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நீ மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, தீஸ் ஆர் ஸ்டாக்டு பேரலல் டு ஈச் அதர். முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி அடுத்தடுத்து அப்படி அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. வேரிட் நம்பர் ஆஃப் கிறிஸ்டியா ப்ரெசன்ட் இன் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ கோல்ஸ் வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலவங்களுக்குலாம் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஆளை வந்து கரெக்ட் பண்ணுறது, க்ரஷ் கூட வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவ கூட வாழ்றது அப்படின்ற மாதிரி அவங்களோட கோல்ஸ் அதோட இருக்கும். அவங்களோட வந்து இப்படி 2-3 அடுக்கு இஷ்டா போதும். இன்னொருத்தன் வந்து கனவு காணுங்கள்ன்ற மாதிரி அவன் இஷ்டத்துக்கு கண்டுகிட்டு இருப்பான். அவனோட ஒரு 10-15 அடுக்கி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் எதுக்கு இருக்கானே தெரியாமல் கனவா, ஓகே வை ஐ நீட் டு சர்வைவ் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. அவனுக்கு ஒரு இது கேட்டகரியில் வந்து அவன் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த கோல்ஜி ஆப்பரேட்டர்ஸோட கிறிஸ்டேயோட இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் கெப்பாசிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்குது. 5னா 5 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு எய்ம்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இதோட இதுவுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் அடுக்கி வச்சிருக்கிறது டிஃப்ரெண்ட்டான கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோல்ஜி கிறிஸ்டேனால் கான்சென்ட்ரிக்லி அரேஞ்ச் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகியிருக்கு. அண்ட் நியர் த நியூக்ளியஸ் வித் டிஸ்டிங் கான்வெக்ஸ் சிஸ் ஆர் த ஃபார்மிங் ஃபேஸ், கான்கேவ் ட்ரான்ஸ் ஆர் த மெச்சூரிங் ஃபேஸ். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 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 ரொம்ப அப்படியே மண்டை பிச்சுக்கலாம் போல் கன்ஃபியூஸாக இருக்கும். இதை அழகாக சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போது இங்கே வாங்களேன், அது பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த லைனே முடிச்சிடலாமா? த சிஸ் அண்ட் த ட்ரான்ஸ்ஃபேசஸ் இந்த ஆர்கலைன் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் இன்டர் கனெக்டட். இப்போ நம்ம இந்த 2 லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இருக்க இந்த 2 லைன் இருக்குல்ல, இதையும் மட்டும் எப்படி இங்கே வச்சு கேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சிஸ் ஃபேஸ் பாருங்கள், அப்படியே ஒரு மடிச்சு வச்ச பாயில் பெட்ஷீட் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபேஸ் பார்க்குறப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த பெட்ஷீட்டில் இப்படி தண்ணி ஊற்றுறப்போ அந்த தண்ணியோட அலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டாக இருக்குது, நீங்கள் இந்த சைடு நீங்கள் எந்திரிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது, தண்ணி ஊற்றுற அலை மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மோட்டோ என்ன, ஒன்றும் உங்கள் தூங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது, இல்லை தூக்கத்தை கெடுக்கிறது, இதானே. அதே மாதிரி தான் இதோட மோட்டோவும். ரெண்டுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டுமே டுகெதர் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம கான்வெக்ஸ் கான்கேவ் இதை வச்சு எது சிஸ் ஃபேஸு எது ட்ரான்ஸ்ஃபேஸ்ன்னு வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை யோசிச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கோ கடுப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஹிண்ட்டோட பார்ப்போம், நம்மளோட ஹிண்ட்டை வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம வெக்ஸாக இருக்குது, நம்மளுக்கு இப்போ எனக்கு ஃபீலிங் எனக்கு வெக்ஸாக இருந்துச்சுன்னா நான் எங்கே போகிறேன், என்னோட சிஸ்டர் கிட்டே போகிறேன். சிஸ்டர் போனோன்னா என்ன பண்ணுவாங்க, படித்து முன்னேற வழியப்படுறோம், அப்படி பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து நம்மளை வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எனக்கு இப்போ வெக்ஸாக இருக்குன்னா நான் சிஸ்டர்கிட்ட போவேன், சிஸ்டர்கிட்ட போனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதே தான் இங்கேயும் வெக்ஸில் இருக்குதுன்னா சிஸ் ஃபேஸுக்கு போகும். சிஸ் ஃபேஸுக்கு போனால் என்ன ஆகும், அது அப்படியே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகேயா, இதுதான் வந்து கான்வெக்ஸ் சிஸ் ஃபார்மிங் ஃபேஸ். ஓகேயா, அதுக்கடுத்து நம்ம கான்கேவ். இப்போ நம்ம எத்தனை பேர் சுட்டி டிவிலாம் இப்போயும் பார்க்குறீங்கன்னு தெரில, நான் இப்போ பார்க்குறதில்லப்பா, ரொம்ப வச்சு குட்டி வயசில் எல்லாம் சுட்டி வயசில் எல்லாம் சிட்டி டிவி வந்து பார்த்துட்ருப்போம். அப்போ அந்த பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து ஹீமேன் ஷோ வரும், யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அப்படியே குகைக்குள்ளே போவார், போகணுன்னு ஹீமேனின் சக்தியை வெளியே போ அப்படின்னு சொல்லுவார். அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பர் ஹீரோ வெளில வருவார். அவரை நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கான்கேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, கான்கேவில் இப்போது ஹீமேனை எடுத்துக்கிறோம். ஹீமேன் வந்து குகைக்குள்ளே போகிறாரு, கேவுக்குள்ளே போகிறாரு. கேவுக்குள்ளே போனோன்னு என்ன ஆகும், ஹீமேனின் சக்தியை வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே பேக்ரவுண்ட் சாங்லாம் அப்படி போட்டு அப்படியே பூஸ் பம்ப்ஸில் வர மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு அவர் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார். வரப்போ அவர் எப்படி வருவார், உள்ளே போகிறப்போ ஒரு பர்சனாக போனாலும் வெளியில் வரப்போ அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான பர்சனாக வருவார். இப்போ என்னென்ன டிசிஷன் எடுக்கணும், எந்த மாதிரி தப்பை தட்டி கேட்கணும், அப்படி எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஃபோர்ஸான ஒரு மெச்சூர்டான பர்சனாக வருவார். அதுதான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கான்கேவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மெச்சூர் ஃபேஸில் வந்து முடியுது அப்படின்றது எக்ஸாம்பிள்ஸாக வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஓகே டன். The Golgi apparatus principally forms the function of
packaging materials to be delivered either intracellular targets are secreted outside the cell. Materials to be packaged in the form of vesicles from the endoplasmic reticulum fuse in the cis phase of the Golgi apparatus and move towards the maturing phase அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட நம்ம இந்த பேக்கேஜ் ஆகிற மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, பேக்கேஜ் அதாவது நீங்கள் பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வரீங்க, ஒன்று நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும், உங்கள் வீட்டில் கொடுக்கணும், இல்லை கந்து வெட்டி கரெக்டாக கொடுக்கணும். வீட்டிலனா என்ன, இன்ட்ராசெல்லுலர் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இதே வந்துட்டு வெளியில் கொடுத்தீங்கன்னா யார், கந்து வெட்டிக்கார யார், வெளியில் கொடுக்குறீங்க. ஸோ ஒன்று இன்ட்ராசெல்லுலர் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம வீட்டுக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிற செலவுகளை பண்ணலாம். அப்படின்னா செக்யூரிட்டி அவுட் சைட் த செல், வெளியில் இருக்கிற கந்து வெட்டிக்காரனை கொடுத்து ஓகேப்பா நல்லாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இங்கேயே சொல்கிறாங்க. சிஸ் ஃபேஸ் ஆஃப் த கோல்ஜி apparatus வந்துட்டு மூவ் டுவர்ட்ஸ் இப்படி சிஸ் ஃபேஸில் ஃபார்ம் ஆகிற ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபேஸுக்கு போகிறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே போகிறப்போ வந்து மெச்சூர் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒய் Golgi apparatus remain in the close association with the endoplasmic reticulum. A number of proteins synthesized by ribosomes and the endoplasmic reticulums are modified in the cristae of the Golgi apparatus before they are released from the transphase. Golgi apparatus is an important site for formation of glycolipids and glycoproteins. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வாங்களேன், இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஆர்என்ஏ அந்த ப்ரொசீஜர் செட் ஆஃப் முடிச்சு டிஎன்ஏலேருந்து ரெப்ளிகேஷன் அது இது பிளாபிளாபிளா, அது ஒரு குழப்பமான கான்செப்ட் 12th பார்ப்போம். இப்போது இங்கே என்ன சொல்கிறேங்க, நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குல்ல, ரைபோசோம்ஸ் வந்து என்ன சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இங்கே ஒரு கேவலமாக ஒரு அக்லியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அது என் ஃபேஸோட கொஞ்சம் அக்லியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அந்த அக்லியான டயக்ராம் வந்து நீங்கள் இப்போ என்னென்னு இமேஜின் பண்ணிக்கணும்னா கோச்சிக்கிடாமல் அந்த கோல்ஜி காம்ப்ளெக்ஸாக இப்போதைக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. வேறு வழியில் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, என்னோடய கை நடுக்கத்தில் இதை நான் வரைஞ்சதே பெருசு. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஃபார்ம் ஆகிற ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், இங்கே ஃபார்ம் ஆகிற லிப்பிட்ஸாக இருக்கட்டும், இது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இல்லை லிப்பிட்ஸ். இங்கே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ் ஃபேஸுக்கு வந்துட்டு உள்ளே வருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் இந்த கோல்ஜி apparatus ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு புருஷ முன்னாடி மாதிரி பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இங்கே ஃபார்ம் ஆகிற எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. சிஸ் ஃபேஸில் வந்து வரும். சிஸ் ஃபேஸில் இங்கே வர்றது என்ன ஆகும்னா சிஸ்டர்னிலே வந்து போக 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 மெச்சூர் ஆகி போயிடும். மெச்சூர் ஆகி போனதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியில் வரப்போ அது நீங்கள் கொடுத்த அந்த ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், அந்த லிப்பிட்ஸாக இருக்கட்டும், மெச்சூராகி வெளியில் வர அந்த ஃபார்ம் வந்துட்டு கிளைக்கோ ப்ரோட்டீன்ஸாகவும் கிளைக்கோ லிப்பிட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகி வருது. இதுக்கான மெச்சூர் ஆகிற ஃபேஸ் வந்து கிறிஸ்டியனில் ட்ராவல் ஆகிறப்பவே வந்து நடந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் நம்மளோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர காசை வந்து இங்கே வந்து சிஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குறீங்க. சிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா காசு எல்லாத்தையும் அப்படியே பேங்க்லேருந்து அந்த கேஷியர்கிட்டருந்து வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வெளியில் வாசல்கிட்ட வரதுக்கு முன்னாடியே வந்து பேக்கில் வச்சு சேஃப்டி பண்ணிடுவான். வெளியில் வரப்போ நம்ம கணக்கு தெரிகிறது பேக் தான் தெரியும், உள்ளே இருக்கிற காசை வைக்காதெல்லாம் தெரியாது, கரெக்டாக பேக் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் பார்த்தாச்சு, நம்மளோட எக்ஸாம்பிள் சைட்லேயும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது கோல்ஜி apparatus முடிஞ்சிருச்சு. அடுத்து லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் ஆர் த மெம்பரைன் பவுண்ட் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் த கோல்ஜி apparatus. இப்போது இதை வந்து ஃபுல்லாகவே படித்து முடிச்சிடலாம். The isolated lysosome vesicles have been found in the very rich in almost all types of catalytic enzymes, agar lipases, proteases, carbohydrates, optically active in the acidic pH. These enzymes are capable of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கானுங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்மா போட்டோன்னா சொன்னேன் 4 இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ஓகேவா, நம்மளோட சைடே போவோம். நீ வந்து லைசோசோம்ஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம். இப்போது லைசோசோம்ஸ் வந்து இங்கே பார்க்குறக்கு ஒரு வெட்டி வச்சுருக்காங்க, எப்படி அப்படின்ற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது, லபக் அப்படின்னு இழுத்துட்டு அந்த கப் ஐஸில் இருந்துச்சுன்னா அப்படி கப்பை இழுத்து அப்படியே ஸ்கூப் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இதே இந்த பாலுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், பாலை தூக்கி போட்டு உடச்சி தான் ஆகணும், இல்லை அதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி அடித்து பிரிச்சாச்சு நீ வந்து தின்னு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு உள்ளுக்கு இருக்கிற கண்டஸ் தான் முக்கியம், பால் உனக்கு முக்கியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த பால் எதுக்க வச்சுருக்காங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. உள்ளுக்குள்ளே ஐஸ் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறது, மெல்ட் ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி
அது உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக வந்து சேரணுன்றக்கானது அந்த பால்குள்ளே வந்து சேஃபாக அந்த ஐஸ்கிரீம் வந்து வச்சுருக்கான். ஐஸ்கிரீமோ இல்லை ஜெம்ஸ் மிட்டாய் இந்த ஏதாச்சும் ஒரு கருமத்தை இமேஜின் பண்ணிக்கோ. இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா அதோட பர்பஸ் வந்து அது அப்படியே ரவுண்டாகவே இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் இல்லை. அதை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் அது உனக்கு யூஸ்ஃபுல். இதை வந்து கிண்டர் ஜாய் கூட இமேஜின் பண்ணிக்கோ. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி லைசோசோம்ஸ்ன்றது எப்படி செயல்பட போகுதுன்னா ஒரு சூசைடல் பேக்ஸாக வந்து செயல்பட போகுது. எந்த இடத்துல இப்போ எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் அது வந்து டெட் ஆயிடும். அது வந்து பர்ஸ்ட் ஆகிடும். பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம இங்கே நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன்னா டியூப் மாத்திரை. இப்போ டியூப் மாத்திரை எடுத்திங்கன்னா ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சூல் நமக்கு தேவையில்லை. அந்த வெளியில் இருக்கிற லேயர் வந்துட்டு வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க மாதிரி அசிடிக் பிஹெச்சில் வந்து டியூப்லர் மாத்திரை நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க. வாய்க்குள்ள தூக்கி போட்டால் அந்த டியூப் மாத்திரை வந்து நேராக வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போனோன்னா அசிடிக் பிஹெச்சில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அசிடிக் பிஹெச்சில் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிவிட்டு அதோட செட் ஆஃப் ஒர்க்ஸை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாத்திரைக்குள்ள ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் இதோட சிஸ்டமும் வந்து ரன் ஆகுது. இங்கே வந்து ஹெட்ரோலைட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். ஹெட்ரோலைட்டிக்னு ஒன்றும் இல்லை, பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் இன்டு சிம்பிளர் ஒன்ஸ். இப்போது அந்த மாத்திரைன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போய் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மாதிரி சின்ன சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும். அந்த மணல் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற அந்த உருண்டைகள் தான் போய் ட்ரக்ஸ்லாம் போய் நம்மளோட ஹெல்த்தை க்யூர் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்க்க போகுது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸான டேர்மை வந்து அசிடிக் பிஹெச்சில் பிரேக் பண்ணி ஒரு சிம்பிளான டேர்ம்ஸுக்கு ஃபார்ம் ஆகி மாறுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸில் வந்து என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா லிப்பேசஸ், லிப்பிட்ஸை வந்து பிரேக் பண்ண போகுது அப்படின்னா லிப்பேசஸ். கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா கார்போஹைட்ரேசஸ். ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா ப்ரோட்டியேசஸ். அதாவது பிரேக் டவுன் எதை பண்ண போகுது, பெரிய காம்ப்ளெக்ஸான அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக உடைக்க போகுது. டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஆர்என்ஏவாக இருக்கட்டும் பெருசாக இருக்கும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அது எல்லாத்தையும் உடைக்கணும், சிம்பிளாக உடைக்கணும். ஸோ அதுக்காக நியூக்ளியேசஸ், டிஎன்ஏசஸ், ஆர்என்ஏசஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் இதெல்லாம் வந்து ஈஸியான டேர்ம்ஸ் தான். இப்போ பணம் ஒரு பேக், ஒரே ஒரு பேக் தான். அந்த பேக்குள்ளே வந்து பணத்தை போட்டு வச்சா பணப்பொட்டி, துணி வச்சோன்னா துணி பொட்டி, இதே தீக்குச்சி வச்சோன்னா தீ பொட்டி அப்படின்ற மாதிரி இருந்து இருக்கும். ஓகேயா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் மேக்கப் செட்டு பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா மேக்கப் பொட்டி, அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து ஃபைனல் டாபிக் ஆஃப் த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் வந்து vacuoles. The vacuole is the membrane bound space found in the cytoplasm. It contains water, sap, excretory product and other materials not useful for the cell. ஓகே, நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொன்னப்போ கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஏற்றுக்குவீங்க நான் நம்புகிறேன். வேக்யூல்ஸ்க்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் வந்து எக்ஸாம்பிள். என்னடா வேக்யூல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, வேக்யூல்ஸ்ன்றது நீங்கள் தான். இப்போ எப்படி வேக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லில் பிரயோஜனமே இல்லாமல் வேஸ்ட்டு பொருள்லாம் அடைச்சி வச்சுருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இங்கே எல்லாருமே வந்து ஒரு வேஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் நீங்கள் எப்படி ஒரு வேஸ்ட்டு தண்டமாக இருக்கீங்களோ அதே மாதிரி வேக்யூல்ஸ்ன்றது ஒரு தண்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நம்ம வீட்டுக்கு டஸ்ட்பின் இருக்குல்ல, அப்போ குப்பை தொட்டி அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்குது, குப்பை போடுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்களை வச்சுருக்கிறது குப்பை கொட்டுறது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உங்கள் அப்பா முழிச்சிட்டு இருப்பாங்க. நீ இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். ஐயோ பையன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நீ இருந்தால் அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்கும். அவன் பாட்டுக்கு இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அதுவும் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் உங்களை பற்றி யாராச்சும் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் அ வேக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிருங்க. Vacuole is bounded by a single membrane called tonoplast. Vacuoles வந்து இந்த அவுட்டர் லேயர் வந்து அப்படியே ஒன்று வந்து இருக்குது, அதுக்கு பேர் வந்து டோனோபிளாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன் பிளான்ட் செல்ஸ் த வேக்யூல்ஸ் கேன் ஆக்குபை மோர் தென் அப் டு 90% ஆஃப் த வால்யூம். அதுக்கடுத்து த டோனோபிளாஸ்ட் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் அயன்ஸ் அந்த அதர் மெட்டீரியல் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னால என்ன இங்கே வரும், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கிட்ட இருந்து நம்ம வாங்குற லவ். ஸோ அதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு. நம்மளோட முன்னாடி வீடியோஸில் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹென்ஸ் த கான்சன்ட்ரேஷன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் இன் த vacuole தென் த சைட்டோபிளாசம்.
இப்போ சைட்டோபிளாசமில் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கா, வேக்யூலில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா, சொத்துன்னு வந்து சாணி மாதிரி போய் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரேயர் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி வேக்யூல் இருக்கான், அவன்கிட்ட தான் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அமீபாவில் வந்து கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் எக்ஸ்கிரீஷனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டிஸ்ட்டில் வந்து ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்குது. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா என்கல்ஃபிங் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் முழுங்குறது மூலிமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அமீபாவில் இருக்கிறது கான்ட்ராக்டைல் வேக்யூல். இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் எதுக்கு யூஸ் ஆகுது? இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும். ஆஸ்மோ ரெகுலேஷன் வாட்டரோட கண்டென்ட்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கும், நம்ம அது சாப்பிட்ற அமீபா சாப்பிட்ற அந்த அந்த உயிரணி சாப்பிட்ற பொருள்களுக்கான டைஜஷன் பண்ணுறதுக்கும் உதவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பாரமீசியத்தோடு, இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டிஸ்ட். ஓகே, இப்போ எல்லாமே இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்குலி பவர் ஹவுஸே அப்படிங்கிற பவர் ஹவுஸ் மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்க போகிறோம். தேவைப்படுத்த அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு விடைபெறுகிறேன். டாட்டா.